கைஸ் நம்ம AK64 படத்துக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவுல ஆவலா வந்து எதிர்பார்த்துக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, AK64 படத்த பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக போகுது அப்படின்ற மாரி அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ AK64 பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஏகே படங்களோட கரியர்லயே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படத்த வந்து யாருமே பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செமையான படமா பார்த்தீங்கன்னா, AK64 படம் வந்து அமைய போகுது அப்படின்றது உண்மையான விஷயம் கைஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ AK64 படம் வந்து நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? அதே மாதிரி புரொடக்ஷன்ஸ் யாரு அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. தென் இந்த படத்துக்கான புரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்தது வந்து VLS ஐசரி கணேஷ் தான் இந்த படத்த வந்து புரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் காரணமா அதே மாதிரி ஏகேவோட சம்பளம் காரணமா வெளிய போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏகே வச்சு இன்னொரு புரொடக்ஷன் ஹவுஸ் வந்தது பார்த்தீங்கன்னா, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலும் பார்த்தீங்கன்னா, ஏகே கூட படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ AK64 படத்த பொறுத்தளவுக்கு அடுத்து வரக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து AK64 படத்த விட்டு வெளிய போயிட்டாரு. AK64 படத்தோட அடுத்த டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா அவர்கள் வந்து அடுத்து நம்ம ஏகே கூட வந்து ஜாயின் பண்றதுக்கு மிகப்பெரிய ரீசனே வந்து அண்ணாத்த கங்குவா அப்படின்ற 2 மிகப்பெரிய ஃபிளாப் வந்து குடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எந்த புரொடக்ஷன் ஹவுஸுமே வந்து நம்ம சிறுத்தை சிவா வந்து கூப்பிடுறது இல்ல. அதே பார்த்தீங்கன்னா, சிவா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையா இருக்காமா. அத பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகேட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஏகே அதுக்கப்புறமா வந்து AK64 படம் நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த அண்ணாத்த படமா இருக்கட்டும், கங்குவா படமா இருக்கட்டும் 2மே பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரும் சரி, சூர்யாவும் சரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க, பேசுவாங்க. ஆனா வந்து என்னோட படத்த வந்து நீ புரொடக்ஷன் பண்ணு, இல்லன்னா வந்து டைரக்ட் பண்ணு அப்படின்ற மாரி ஒரு கதைய ரெடி பண்ணு அப்படின்ற மாரி எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, சிவாட்ட சொல்றது இல்லையாமா. அதுதான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்றதுனால AK64 படத்த இப்போ ஏகே வந்து பண்ண சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் குடுத்திருக்காரு சிவாக்கு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவாவ பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து சீக்கிரமே டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கலாம். நம்ம AK64 அப்டேட் பார்த்தீங்கன்னா, மே மந்த் வந்து வரும். மே 1 வரும் அப்படின்ற மாரி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான அப்டேட்டா இருக்கு. ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு தரமான ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது AK64 படத்துலேருந்து என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்ட்டு சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.